போலீஸ் கை வைக்கிறதுக்கே அலோடு இல்லை. ஃபஸ்ட்டு கேமரா வச்சுருக்கணும், என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு ரீசன் கொடுக்கணும். அடித்தாங்க இல்லை யார் மேலே கை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ரியாக்ஷன் தான் வேற, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கக்கூடாது போலீஸ் கிட்ட. அது பல டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இந்த ரூல் இருக்கு. யாருக்கு பாதுகாப்பு இப்போ? பொலிட்டிஷியன்ஸ் தான் பாருங்க. நீங்க நல்லா கேட்டீங்க. யூ வில் see சுபாஷ் சந்திர போஸ் டெஃபினெட்லி. இந்த மாதிரி இருந்தா அதான் நடக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. நேத்தோட நியூஸ் தான் இன்றைக்கும் கண்டினியூ. அதாவது தில்லியில் நடக்கிற சிஜேபி போராட்டம். இன்றைக்கி என்ன நடந்தது பார்த்துருப்பீங்களா நியூஸில்? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியாது ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. பட் ஆனால் அது தெரிஞ்சும் சில முக்கியமான தலைவர்கள்லாம் பேசாமல் இருக்காங்க. இல்லை அவங்களே வாய் திறக்காதப்போ நம்மளும் நீங்கள் ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. முக்கியமானலாம் ஆக்ஷன் எடுப்பாங்க, ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஒரு விஷயமும் தப்பு நடக்குதுன்னா அதை வெளியே வாய் திறந்து கேட்டாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் சும்மா பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நீ செத்தாலும் பேச மாட்டாங்க. கரெக்டு தான். நீ செத்தா இல்லை, உங்கள் வீட்டில் செத்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கிறவங்க செத்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, நாட்டில் பல பேர் செத்தாலும் அவங்க பேச மாட்டாங்க. ஸோ நீ நம்ம அதாவது சிஜிபி ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வேறு லெவலில் ட்ராக் இருக்குது. அதாவது காலையில் வந்துட்டு அடிதடியில் போய் இறங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் குழந்தைங்களை அடிச்சிருக்காங்க, பெரியவங்களை அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அது பார்லிமெண்ட் நோக்கி நடப்பதை போகிறாங்க. அவங்கள தடுத்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தடுக்கிறதுக்கும் அடித்து துரத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வந்துட்டு இது அடித்தது வந்து போலீஸான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் போலீஸ்னே சொல்ல மாட்டேன். அவங்களாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிற வார்த்தை என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஜாபை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற ஆளுங்களை இறக்கி வச்சுப்பாங்க. அதே தான் சென்ட்ரல்லையும் நடந்திருக்கும். ஏன்னா இங்கே மாணவர்கள் மட்டும்தான் அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு பவர்ஃபுல் எக்கனாமி. என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ஏற்ற ஆளுங்களா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க சொல்றது அவங்க செய்வாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸ் அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த சிஐஎஸ்எஃப் அவங்க குரூப்பு, அந்த குரூப் போலீஸ் வந்தாங்களே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதில் உங்களுக்கு தெரியுதா அவங்க பேர் இல்லை, யூனிஃபார்ம்ன்ற கலர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. எனக்கு அதான் அவங்க அடியாளு. எனக்கு என்ன கொஸ்டின்னா, அதில் வந்தவங்க மேக்ஸிமம் பார்த்தா 30 to 40 இந்த ஏஜ் குரூப் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கும்ல. ஏன் நல்லா சொல்லிட்டா, இங்கே குழந்தைய வந்து கடத்துற கும்பல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யூபி, பீகார், நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கும்பலுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா நமக்கு தெரியாது. இல்லை அது ஓகே. நான் எடுத்து வைக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே கூட வச்சுக்கோங்க, ஒரு 30 to 50 வயசுக்குள்ள ஆளுங்க அவங்க தான் அந்த போலீஸும் சரி, மிலிட்ரியும் சரி, அந்த சோல்ஜர்ஸாக வந்தவங்களும் சரி, இவங்க தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் கண்டிப்பாக சொந்தக்கார பசங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டு பசங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் நீட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு கோபம் வராதா? உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல குடிமகன், நாட்டுக்கு தேசப்பற்றுள்ள ஒரு குடிமகன் கண்டிப்பாக இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டான். இது அவங்க இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களோட கைக்கூலிகள். அந்த கைக்கூலிகளும் இந்தியன்ஸ் தானே. அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை. கடத்தி கிட்னி வைக்கிறவனுங்க, கண் எடுக்கிறவனுங்க, திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பூமியில். அதில் ஒரு வகையான அந்த ஒரு தத்துவத்தை கடைப்பிடிச்சி ஆளுங்கட்சின்னு ஒரு தத்துவம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ இவங்க சாமி கும்பிட்றது எதை? கங்கா நதி. நானும் அதை வணங்குறேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் அம்மாவை நான் கங்காவாக நினச்சா எங்கள் அம்மாவை நான் சுத்தமாக வச்சுப்பேன். அதாவது அவங்கள வந்துட்டு எந்த ஒரு நோயும் தீண்டாத மாதிரி வச்சுப்பேன். ஆனால் இவங்க ஆளும் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர்த்து அதை சுத்தமாக வச்சுக்கல. அதாவது இவங்க பின்னாடி ஒரு ஃபாலோ பண்ணுற டீம் இருக்கும், அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமையை அவங்களாம் தரதில்லை. அதுதான் இது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். தனக்குன்னு ஒன்று நடக்கிற வரைக்கும், தன்னை பாதிக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, காங்கிரஸ்ன்ற தலைவர்கள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து இவங்க கூட ப்ரொட்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அதாவது மாணவர்களை அடிச்சாங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த ப்ரொட்டஸ்ட்ன்றதுல நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதான் சொல்ல முடியும் அவங்களால. அவங்க வந்துட்டு நான் நீட்டுக்காக போராடுறேன்னு பண்ண முடியுமா? ஏன்னா எடுத்துட்டு வந்ததே அவங்க தான், இனிஷியேட் பண்ணதே அவங்க தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவங்க. ஸோ அதே மாதிரி தான் பல இடத்துல இப்போ காங்கிரஸ் ஆதரவு நீட்டின கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில். அவங்க என்ன பண்றாங்க, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி அங்கே போயிருக்காங்க. திருமாவளவனும் போயிட்டு அங்கே போயிட்டு ஜந்தர் மந்தர்ல விசிட் பண்ணியிருக்காப்புல. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, லீடர் நான் ஒருத்தர் தானா, சோனம்
வாங்சாங் அவர் மட்டும்தான் அந்த பசி பட்னி. ஆனால் ஆக்சுவலாக அவரே நான் லீடர்லாம் சொல்லிக்கல. இல்லை மக்களுக்கு நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்திருக்கேன். அவர் லீடர் அவர் ஆக்சுவலாக நான் மனுஷனு காமிச்சிக்கிறாரு நமக்கு. ஆனால் இங்கே சில பேர் நான் தான் லீட்ரு, நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நான் வந்து எல்லாரையும் நான் ஆன்டி கரப்ஷன் கொண்டு வருவேன், நான் நான் நாட்டை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பேசுனாங்க. இந்த நீட்டை பற்றி கத்துன்னு கத்துனாங்க. இப்போ சென்ட்ரல் ஆள்றாங்கல்ல இந்த அரசாங்கம், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் கட்சியே கொண்டு வரோம் அப்படின்னு பேசினவங்க ஒரு வார்த்தை பேசல. அவங்க பேச மாட்டாங்க, யார் செத்தாலும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த மாணவர்கள் மத்தியில் நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கால் தான், உடனே கால் அட்டன் பண்ணாப்புல. கேட்குறேன், அங்கே ஷரீஃப்னு ஒருத்தர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துகிறாப்புல, அந்த போராட்டத்தில் அந்த சிஜேபி லீடரோட சேர்ந்து இவங்களும் பண்ணுறாங்க. நான் கால் பண்ணி கேட்டேன், இந்த சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன், சத்தியமாக வந்துட்டு யாருமே வந்துட்டு ஆதரவு வெளியிலேருந்து சொன்னால் அது பத்தாது, உங்கள் கூட வந்து இருக்கணும்னு தான் ஆசை. உண்மையிலே அதுதான் இங்கே இருக்க சிச்சுவேஷன். எங்களால் வந்து உடனே வர முடியல, நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கோம், சரி ஓகே. அவங்கள்ட்ட கேட்குறோம், அவங்க சொல்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆகாத அளவுக்கு வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஒயர்டு கனெக்டட் ஹெட்செட்டில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். ப்ளூடூத்தை கூட வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் அதில் கூட டிஸ்கனெக்ட் ஆகுது. இன்ஸ்டாகிராமில் வீடியோஸை அப்லோட் பண்ண முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்குது. நான் சரி இவங்க சொல்கிறாங்களே அவ்வளோதான் அப்படி தான் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸை டவுன்லோட் பண்ணுவேன். நான் ஸ்டேட்டஸ் போயிட்டு டவுன்லோட் பண்ணுவேன். அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுலாம் டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ இங்கே இது ஒரு மாஃபியா. இவங்க வந்துட்டு யாரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? மாணவர்கள் எதுக்காக வந்தாங்கன்றதை மறந்துட்டு ஒரு ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்து கல்லை தூக்கி வச்சுக்கிறாங்க சைடில். லட்டின்ற பேரில் லட்டியில் ஆணியை வச்சு அடிக்கணும். யாருக்குடா மனசு வரும்? நான் அதுதான் கேட்டேன். ஆணியை வச்சு ஒரு பொண்ணை இப்படி இப்படி செவுல்ல உணர்த்த பின்னாடி போட்டு அடிக்கிறான். ஒரு பொண்ணை செவுல்ல அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு, ஒரு லேடி, அவங்க வந்தவங்க ஒரு சோல்ஜர் லேடி, 2 பொண்ணுங்க கதறாங்க, சுத்து போட்டு அடிக்கிறாங்க. பொண்ணுங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு புரியல. நீங்கள் உங்களை உண்மையிலேயே வச்சது எதுக்கு? உங்களை பேரிகேட் போட்டு அவங்க தாண்டாமல் தடுக்கிறதுக்கு தான். அவங்க தான் ஓடுறாங்களே, நீங்கள் அடிக்கிறத பார்த்துட்டு ஓடுறவங்கள அடித்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் யாராலையும் பண்ண முடியாது. ஒரு மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக இறங்கி வருவான் பேசுறதுக்கு. அப்படி தான் அறிவுன்ற ஒரு பாடகர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து பாடுவாங்க. ஸோ ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக செக்ரட்டரி ஆஃபீஸ் ஆண்டே போயிட்டு இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இண்டிவிஜுவலாக தனியால மிரண்டுட்டாங்க. போலீஸ்லாம் வந்து உடனே தூக்க பார்த்தாங்க. அப்புறமா இது சிஎம் ஜோசப் வரைக்கும் போய் அவர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காப்புல. ஐயா கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு தான் சிஎம் தெரியுமே, நீங்கள் ஏன் இந்த போராட்டம் பண்ணணும் அப்படின்னா? மாணவர்களை அடிக்கக்கூடாது, மாணவர்கள் மேலே கை வைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு அதாவது ஹர்ட் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த அவங்களால தூங்க முடியாதுங்க. உண்மையிலேயே இந்த இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகன் தன்னோட சொந்தம் தான் எல்லாரும் நினச்சா அவனால் தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் வரும். நிறைய பேர் ஃப்ளைட்டில் ஏறி போகிறானுங்க, ட்ரெயின்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நான் இதை தான் போன வீடியோலேயே நான் கேட்டிருப்பேன், டெமோக்ரஸி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு. டெமோக்ரஸிக்கு மீனிங் கவர்மெண்ட் உண்டாகிறதுக்கு முன்னாடி எழுதின 3 லைன் இருக்குது. கவர்மெண்ட்னா யாருக்குன்னா பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஆனால் இங்கே பீப்புளே காணும். அவங்க யாருக்கு தெரியுமா? பை த பார்ட்டி, ஃபார் த பார்ட்டி, ஆஃப் த பார்ட்டி. அந்த பார்ட்டி யாருன்னா இன்னைக்கு பிஜேபியாக இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸாக இருக்கலாம், அடுத்த நாள் வேற யாராவது இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மக்களான நம்ம ஒன்லி ஃபார் ரீடிங், அதாவது படிக்கலாம். டெமோக்ரஸினா என்னன்றதை படிக்கலாம். ரியாலிட்டியில் அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எப்படி தெரியுமா இருக்கு? இங்கே மக்கள் ஆட்சி நடக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு என்னென்னா மக்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு ஆடு பிஸ்னஸ், ஒரு மாடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோயேன். ஒரு மாடை வந்து ஒரு வேலி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாடு வெளியே வரக்கூடாது, என்ன பண்ணுவாங்க? கரண்ட் ஷாக் வைப்பாங்க. வெளியே வந்துச்சுன்னா போட்டு அடிப்பாங்க, மாடை அடித்து உள்ளே தள்ளுவாங்க. இப்போ அப்படி தான் பண்ணுற மாதிரி. இல்லை இன்னொன்று சொல்லிடுறேன். இவங்கெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ, டெவலப்டு கண்ட்ரிஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, கனவுல கூட நினச்சி பார்க்காதன்ற மாதிரி தான் அவங்க பண்ணது. நம்ம யூகேல பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துருப்பேன். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம். ஒரு வயசானவர் அதை வீடியோ எடுக்கிறார். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு, ஏன் குழந்தை எப்படி வீடியோ எடுப்பேன், உடனே டீடைன் பண்ணிட்டாங்க. அவரை
போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கி வெளில வந்துச்சு. ரீசன் ஒரு குழந்தையோட நீ வந்துட்டு 19 வயசு வரைக்கும், அதாவது 19 வயசு வரைக்கும் உன்னால வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பேரண்ட்ஸை மீறி பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் பேரண்ட்ஸ் மீறி பண்ண முடியாது சொல்கிறீங்க. யூஎஸ்லலாம் போலீஸ் கை வைக்கிறதுக்கே அலௌட் இல்லை. ஃபஸ்ட்டு கேமரா வச்சுருக்கணும், என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு ரீசன் கொடுக்கணும். அடித்தாங்க இல்லை யார் மேலே கை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ரியாக்ஷன் தான் இருக்கணும், வேற ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கக்கூடாது போலீஸ்கிட்ட. அது பல டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த ரூல் இருக்கு. யாருக்கு பாதுகாப்பு இப்போ? பொலிட்டிஷியன்ஸ் தான் பாருங்க. நீங்கள் நல்லா கேட்டுங்க, யூ வில் சி சுபாஷ் சந்திர போஸ் டெஃபினெட்லி. இந்த மாதிரி இருந்தால் அதுதான் நடக்கும். அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஆனால் இன்னமும் அந்த நான் நினச்சேன் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம நாட்டை சுற்றி நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க, ஸ்ரீலங்காவில் பார்த்தாங்க, பங்களாதேஷில் பார்த்தாங்க, நேபாளில் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு மேபி தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு மைண்ட் அறிவு வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். பட் ஆனால் அந்த அறிவு வரல போல இருக்கு. என்னன்னா ஸ்டில் அவங்க கையில் ஆயுதம்லாம் போகல. எனக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்ற தெனாவட்டில் நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அந்த தெனாவட்டை அடக்கிறதுக்கு எத்தனை ஜான்சி ராணி வருவாங்க, எத்தனை சுபாஷ் சந்திர போஸ் வருவாங்க, இன்னும் யார் யார் பேர்லாம் இருக்கோ எல்லாரும் வருவாங்க. ஒருத்தவங்களும் வரும்போது அப்படியே ஆடி போகுது பார்லிமெண்ட் உள்ளே விட முடியாது சொன்னாங்கல்ல, பார்லிமெண்ட்டே ஆடி போகுது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்றம் வரும். இது அந்த இடத்துக்கு தான் போகும் கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு ரோட்டில் பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்துட்டு கொசு கடிக்க போது பசங்க வந்து அப்படியே வீசிட்டு போகிறாரு. அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேருந்து யாருக்குன்னு உதவி செய்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி உதவி செய்கிறாங்க. ஆனால் அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புகிறா கூட்டம் ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆனால் சூப்பராக பண்ணாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு குரூப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்போ அம்மா பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாருமே யாருக்குமே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அந்த அடித்தோம் அந்த கமாண்டோ முடிச்சுட்டு போகிறாங்கல்ல, முடிஞ்சிச்சு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. உண்மையிலேடா ஒரு பெத்த புள்ள, அதாவது அப்பனா இருந்தால் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். குழந்தைய கையில் எடுத்து வளர்க்கும் போது நம்மளோட குழந்தை இந்த இந்தியாவில் வாழ போகுதுன்றப்ப சென்டிமெண்டலி அவங்களுக்கு அந்த நினப்பு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இவங்க வந்துட்டு அந்த ஒரு மனசில் அந்த இதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா அந்த கடவுள், அதை பக்தி, அந்த மாதிரி இவங்களை வந்துட்டு பிஜேபியவே கடவுளாக நினச்சிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம பிரைம் மினிஸ்டர் எதுக்கு ஃபேமிலியே விட்டு வந்துட்டாருன்னு அவங்களுக்கு பின்னாடி பல ஹிஸ்டரி இருக்குடா. இது என்னடா போராட்டம், அதுதான் இது இல்லை போராட்டம். கல் நெஞ்சா வந்துட்டாரு போல. இது அவரு இதுக்கு முன்னாடி நடந்த குஜராத்தை திரும்பி கிரியேட் பண்றாரு தில்லியில. அவர்தான் சொல்லிட்டாரு நான் கடவுள் ஆயிட்டேன். சரி ஓகே, நீங்கள் சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்க போகிறாங்க. அப்போது உங்களுக்கு எந்த நிலைமையோ அப்படி தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அப்போ ஆனால் கடைசி வரைக்கும் பேசாமே இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க மக்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலாய்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாலிடிக்ஸ் இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இப்போ எல்லா மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாமே தெரியுது. நம்ம பழைய பாலிடிக்ஸே ஃபாலோ பண்ணால் நம்ம அதே மாதிரி அப்படியே பூசி மொழி எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அந்த 5 வருஷம் தான் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது பழைய பாலிடிக்ஸ் இல்லை இவங்க பண்ணுறது, போய் அதுதானே பண்ணிட்டு கூகுளே வந்துட்டு சர்ச் பண்ணால் இதுதான் உண்மை சொல்லும். அப்படியாப்பட்ட பொய் பேசுகிறாங்க. 10 பேர் சொன்னால் பொய்யை அதான் உண்மைன்னு கூகுள் காட்டுமா? அதுதான் இவங்க எடுத்திருக்க ஆயுதம். ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும்? அதான் டைரக்டர் ஒருத்தர் சொன்னார், வினோத். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தில் இப்போது நியாயம் தர்மம்லாம் இல்லை, பொய்யால கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் இப்ப போயிட்டு இருக்கு சொன்னாருன்னா கிளீனா சொல்லிட்டாரு. உண்மையை பேசிக்கிட்டே இருக்க ஒரு ஆளு ஜெயிக்க மாட்டாரு. பட் ஆனா பொய்யை மட்டுமே சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பவர்ல உட்காடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நம்ம பொய் சொல்லி தான் வந்தோம், ஸோ அந்த பொய்யை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம். இப்படி இருக்கிற உலகத்துல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு வினோத் அவருக்கு பாவம் அது தெரியல சார். அவர் பொய் சொன்னாலும் சரி உண்மை சொன்னாலும் சரி இங்கே அவருக்கு தான் சார் போட்டிருப்பாங்க ஓட்டு. அது அவருக்கும் தெரியல, இல்லை நீங்கள் இவருக்கும் தெரியல. நீங்கள் சொல்கிறது வேற யாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவர் யார் சொன்னார்? நான் யாரை சொல்கிறேன்னு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு யாரை தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.